ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வேற யாரும் இல்லை, இது நான் ரேம்பட் மேலே ஏறி ஓடும் போது பவுன்சர் என்ன கீழே தள்ளி விட்டுருவாங்க. நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான தளபதி விஜய் கடந்த ஆகஸ்ட் 21 மதுரையில் அவரோட 2வது மாநாட்டை நடத்தியிருந்தாரு. இந்த மாநாட்டில் தளபதி விஜய் பேசினது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். சமூக வலைதளத்தில் இவரோட இந்த பேச்சுக்கு ஆதரவும் அதே சமயம் எதிர்ப்புகளையும் பார்க்க முடியுது. பொதுவாகவே விஜய் தன்னோட மாநாட்டில் ரேம்ப் வாக் பண்ணுவாரு. அதை பார்த்து ரசிக்கவே பல கூட்டம் மாநாட்டுக்கு வருவாங்க. தளபதி விஜய் ரேம்ப் வாக் வரும்போது சில தீவிர ரசிகர்கள் அந்த ரேம்ப்ல ஏற முயற்சி பண்றதையும் பார்க்க முடிஞ்சது. இதனால முன்னெச்சரிக்கையா இந்த மதுரை மாநாட்டில் ரேம்பை சுத்தி போடப்பட்ட தடுப்பு கம்பியில கிரீஸையும் தடவி இருக்காங்க. ஆனாலுமே சில ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அந்த தடையையும் மீறி விஜய கிட்ட போய் பார்க்க அந்த ரேம்ப்ல ஏறி இருக்காங்க. அப்போ நடந்த அதிர்ச்சி சம்பவம் தான் இது. பவுன்சர் ரேம்ப்ல ஏறின இந்த நபரை பிடிச்சு தூக்கி வீசுறாங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியால பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு ரசிகனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா விஜய் ஜெயிச்சா மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்விகளையும் நெட்டிசன்ஸ் கேட்க தொடங்கிட்டாங்க. ஆனா சிலர் தளபதி விஜய் அந்த பவுன்சரோட செயலை பார்த்த உடனேயே அவரை பின்னாடி போக சொல்லிட்டு வார்ன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா பலருமே அதெல்லாம் சரிதான், ஆனா தூக்கி வீசப்பட்ட அந்த நபர் என்ன ஆனார்னு கூட தளபதி விஜய் பார்க்கல அப்படிங்கிற மாதிரியும் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில பாதிக்கப்பட்ட அந்த நபரே இதுக்கு விளக்கம் அளிச்சிருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வேற யாரும் இல்லை, இது நான் ரேம்பட் மேலே ஏறி ஓடும் போது பவுன்சர் என்ன கீழே தள்ளி விட்டுருவாங்க. தள்ளிட்டு உடனே நான் கெட்டியமா கம்பி பிடிச்சிக்குவேன். எனக்கு ஒன்றும் ஆகல. தேவையில்லாத பேக் கமெண்ட்லாம் தளபதியை பத்தி பண்ணாதீங்க. சுத்தி நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்படி நான் கம்பியை பிடிச்சிட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகலை, தேவையில்லாமல் தளபதி விஜயை தப்பாக பேசி கமெண்ட் பண்ணாதீங்கன்னு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. கமெண்ட்லையும் தளபதி விஜயை அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. சிலர் இந்த மாதிரி அடுத்த முறை பண்ணாதீங்க அப்படின்னும் அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு வராங்க. மேலும் ரசிகர்கள் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்காக பவுன்சர்ஸ் இப்படி வரம்பை மீறி செயல்படுறது நிச்சயம் கண்டிக்கப்படணும் அப்படின்னும் ரசிகர்களும் இந்த மாதிரி செயலில் ஈடுபடாமல் இருக்கணும் அப்படின்னும் பலருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.